நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றி வரும் மருத்துவர் ஒருவர் தன்னிடம் பயிற்சி பெற வந்த மருத்துவ மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மன அழுத்தத்திற்கு கவுன்சிலிங் வழங்குவதாக கூறி மாணவியை ஹோட்டலுக்கு வரவழைத்து அத்துமீறலில் ஈடுபட்ட மருத்துவரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கைது செய்து கம்பி எண்ண வைத்துள்ளனர். தன்னிடம் பயிற்சி பெற வந்த மாணவிக்கு கவுன்சிலிங் வழங்குகிறேன் என்ற பெயரில் காட்டுமிராண்டித்தனமாக நடந்து கொண்ட இவர் மருத்துவராக இருக்கவே தகுதியில்லை என்பதே பலரது ஆத்திரம். சென்னையைச் சேர்ந்த 45 வயதான ஓம் பிரகாஷ் என்பவர் நீலகிரி மாவட்டம் உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதுகுத்தண்டுவட மருத்துவராக பணியாற்றி வருகிறார். திருமணமாகி கருத்து வேறுபாடு காரணமாக மனைவியை பிரிந்து வாழ்ந்து வரும் இவருக்கு ஒரு மகன் உள்ளார். பணி நேரங்களில் மது அருந்திய ஓம் பிரகாஷ் மருத்துவமனையில் உள்ளவர்களோடும் தகராறில் ஈடுபட்டதோடு தடுக்க வரும் போலீசாரிடமும் பிரச்சனை செய்து வந்திருக்கிறார். கடந்த ஆண்டு மது போதையில் காரை தாறுமாறாக ஓட்டி கர்நாடக பதிவு எண் கொண்ட காரில் மோதி விபத்தை ஏற்படுத்தியவர் இவர். இந்த நிலையில் ஓம் பிரகாஷிடம் பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கும் 4ஆம் ஆண்டு மருத்துவ மாணவி ஒருவர் படிப்பில் சரியாக கவனம் செலுத்தாமல் இருந்ததோடு குறைந்த மதிப்பெண்களையும் பெற்றதாக தெரிகிறது. அது குறித்து மாணவியிடம் கேட்ட ஓம் பிரகாஷ் கவனம் செலுத்துமாறு கண்டித்திருக்கிறார். அதற்கு தன்னால் படிப்பில் கவனம் செலுத்த இயலவில்லை, மன அழுத்தமாக இருப்பதாக புலம்பியிருக்கிறார் அந்த மாணவி. அந்த புலம்பலை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட ஓம் பிரகாஷ் தான் கவுன்சிலிங் வழங்குவதாக கூறி மாணவியிடம் இருந்து செல்போன் எண்ணை வாங்கி தினமும் பேசியிருக்கிறார். 3 ஆண்டுகள் படிப்பு முடிந்துவிட்டது, இன்னும் கொஞ்ச காலம் மட்டும் படிப்பில் கவனம் செலுத்தினால் கழுத்தில் ஸ்டெத்தாஸ்கோப் மாட்டி கௌரவமாக வாழ முடியும் என அக்கறை கலந்து கவுன்சிலிங் வழங்கிய ஓம் பிரகாஷ் மீது மாணவிக்கும் பெரிய மரியாதை ஏற்பட்டிருக்கிறது. அதனால் அவர் சொல்வதை பின்பற்றி இருக்கிறார். இந்த நிலையில் மாணவிக்கு போன் செய்த மருத்துவர் தன்னை போன்றே இன்னும் 3 மருத்துவர்கள் கவுன்சிலிங் வழங்க உள்ளதாகவும் அதற்காக தனியார் ஹோட்டலில் தங்கியிருப்பதாகவும் கூறி மாணவியை அங்கு வரவழைத்திருக்கிறார். அதை நம்பி அங்கு சென்ற மாணவியிடம் அவர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கிறார். அறையை திறந்து கொண்டு அடித்து பிடித்து வெளியே ஓடி வந்த அந்த மாணவி ஹோட்டல் நிர்வாகத்திடம் முறையிட்டதோடு தனது பெற்றோருக்கும் தகவல் கொடுத்திருக்கிறார். அதன் பின்னர் தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார் மருத்துவரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்திருக்கின்றனர். மாணவிகள் படிப்பில் கவனம் செலுத்த முடியாவிட்டாலோ அல்லது மன அழுத்தமாக இருந்தாலோ முதலில் பெற்றோரிடம் சொல்லி அவர்களின் துணையோடு மருத்துவர்களிடம் கவுன்சிலிங் செல்ல வேண்டும் என கூறுகின்றனர் சமூக ஆர்வலர்கள். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.